குட் பேட் அக்லி இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன். ஆக்சுவல் ஃபேன் பாய் சம்பவம்னா என்ன அப்படின்றத ஆதிக் ரவிச்சந்தர் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக புட்டு வச்சுட்டாரு. தேட்டரில் பார்த்தீங்கன்னா 2 hour 19 நிமிஷமா படம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு மாஸ் கமர்ஷியல் படம் தான். அதாவது இப்போ நார்மலாக சொல்லுவாங்க இந்த படத்தோட கதை என்ன அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரே கேட்பாங்களே. இந்த படத்தில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கதை என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கதையை விடுறா தலையை பாடுறா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கதை இங்கே மேட்ரே கிடையாது, மாஸ் 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 மட்டும் தான் இங்கே. அதே மாதிரி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபன் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதாவது ஆதிக் ரவிச்சந்தர் அவரோட ஒரு ஃபன் எலமெண்ட் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா இதில் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுலயும் குறிப்பாக வில்லன் அர்ஜுன் தாஸ், எப்பா அவர் வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வில்லன் மாதிரியே இருக்கு, இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஓகே பயங்கரமான ஒரு காமெடியன் மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் காமெடியன் வந்து அதாவது ஸ்பெசிஃபிக்காக இவரு தான்ப்பா காமெடியன் அப்படின்ற மாதிரி இல்லை. ஆனால் இருந்தாலும் அர்ஜுன் தாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அவர் பண்ணுற அந்த ஒரு பயங்கரமான வில்லனிசம் இருக்குல்ல, அதுவே காமெடியாக இருக்கு. ஏன்னா ஆப்போசிட்ல நிற்கிறது யாரு, தலைக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா வில்லனிசம் பண்ணும்போது அதுவே பார்த்தீங்கன்னா ஃபன்னாக நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இன்னொன்று மியூசிக் டைரக்டர் இருக்கார்ல ஜிவி பிரகாஷ், அவருக்கு வந்து இந்த படத்தில் நிறைய எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் அதுக்கு அடிஷ்னலாக அவர் என்ன பண்ணியிருக்காரு, நிறைய பாட்டுங்களை வந்து உள்ளே சேர்த்துருக்காங்க. இவங்க ரிலீஸ் பண்ணது என்னமோ 3 பாட்டு தான், ஆனால் அது இல்லாமல் தேட்டரில் போய் பார்க்கும்போது தான் தெரியுது ஏகப்பட்ட பாட்டு உள்ளே இருக்குங்க. ஆளு பாட்டு ப்ளே ஆகுது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா பழைய சாங்ஸ், ஹிட் சாங்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா பின்னாடி ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஒரு சீனில் வந்து இன்னும் எலவேட் பண்ணுது. ஸோ ஓவராலாக இந்த படத்தை பார்க்கும்போது எல்லாருக்குமே என்ன ஃபீல் ஆச்சுன்னா, அந்த படத்தில் கதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன கதை. குட் பேட் அக்லியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சின்ன கதை. ஸோ இந்த சின்ன கதையை வச்சு இந்த படத்தை வந்து அவர் எடுக்கணும்னு நினச்சது அவர் ஐடியாவே கிடையாது. அவரோட ஐடியா என்னன்னா, ஒரு கதையை ஒன்று எடுத்துப்போம், சும்மா பேருக்குன்னு ஒரு கதை ஒன்று எடுத்துப்போம். அந்த கதையில் ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி அஜித்தை எந்தெந்த ஆங்கிள்லாம் அழகாக காமிக்க முடியும், எந்தெந்த ஆங்கிள்லாம் மாசாக காமிக்க முடியும் அப்படின்றத ரசிச்சு எழுதுனேன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் ஆதிக் ரவிச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ரசிச்சு எழுதிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவுட்புட்டை பார்க்கும்போது அப்படி தாங்க இருக்கு. தேட்டரில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தொண்டை வலி எனக்கு வந்து வீட்டுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது நானே பார்த்தீங்கன்னா 1 hour கழிச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது அவ்வளோ நேரம் கத்தி என்ன ஆகுது, தொண்டெல்லாம் வலி ஆயிடுச்சு. அது ஏதோ ஒரு தேட்டரில் நான் இது ட்விட்டரில் பார்த்தேன், இந்த விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருந்தாங்களா ஒவ்வொரு சீட்லையும். ஸோ அது கேட்கும் போது என்னடா இதெல்லாம் ஓவரா இல்லையாடா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் படத்தை போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது உண்மையிலேயே எத்தனை பேருக்கு தொண்டை வலியோட வெளியே வந்திருப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு கத்துங்க. ஸோ தேட்டரே பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரெஸ்பான்ஸ். கண்டிப்பாக இந்த படத்தோட கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எகிற போகுது அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. சும்மா சாதாரண கலெக்ஷன்லாம் இல்லைங்க. அஜித் படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளோ பெரிய மாஸ் ஓப்பனிங்ல வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஆக்சுவலாக ஓப்பனிங் எப்பவுமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இருந்தாலும் ஹைப்பு. ஏன்னா இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ப்ரொமோஷன் ஒர்க் வந்து பண்ணாங்க. ஆடியோ லான்ச் இல்லை ஓகேங்களா, ஆடியோ லான்ச் இல்லாமல் ப்ரொமோஷன் ஒர்க் அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. அதுமாதிரி இவங்க விட்ட ஒவ்வொரு சாங்குமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ப்ரொமோஷன் வேலையை வந்து பின்னாடி பார்த்துது. ஏன்னா எல்லா சாங்குமே இட்டில், அதுலேயும் அந்த புலி சாங் இருக்குல்ல டார்க்கி. ஸோ அவர் வந்து அந்த பாட்டை வந்து பாடும்போது தேட்டரே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சிரிச்சிட்டு இருந்தது. செம ஃபன்னுங்க உண்மையில். அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபன்னாக தான் இருந்தது. ஆக்சுவலாக இதெல்லாம் நான் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா என்னடா இதெல்லாம் ரிவீல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் அதெல்லாம் மேட்ரே இல்லை. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு சஸ்பென்ஸான ஒரு விஷயம். அதுதான் பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணால் வந்து போய்டுன்னு சொல்லுவாங்களே, இது சஸ்பென்ஸ் விஷயம்லாம் கிடையாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், ட்ரைலர்ல எல்லாமே பார்த்த விஷயம் தான். இருந்தாலும் இது தியேட்டர்ல பார்க்கும்போது உங்களுக்கு பயங்கர என்ஜாயபிளா இருக்கும். ஆனா இந்த படத்தை வந்து ஓடிடில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பயங்கர எஃபெக்டிவா இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ அதனால ஒன்னே ஒன்று சொல்றேன், தியேட்டர்ல இருந்து இந்த படத்தை வெளியே வரதுக்குள்ள போய் எல்லாரும் பார்த்துருங்க. ஏன்னா இது தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மூவி தான். இது தியேட்டர்ல போயிட்டு அஜித் மாதிரி ஒரு பெரிய ஸ்டாரோட படத்தை, இவ்வளோ கமர்ஷியலான ஒரு படத்தை வந்து பார்த்துட்டு இந்த அளவுக்கு விசில் அடிச்சு கத்திட்டு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் தான். ஏன்னா நிறைய இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கே தெரியும் நிறைய அஜித் படத்தில் வந்து அது இல்லை. ஏன்னா கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா கதையும் ஒழுங்காக எடுக்காம, கமர்ஷியல் சினிமாவும் ஒழுங்காக எடுக்காம, ஆக்ஷனையும் ஒழுங்காக எடுக்காம ஒரு மாதிரி நிறைய விஷயம் சொதப்பி இருந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கதை எங்களுக்கு மேட்டர் இல்லைங்க, கமர்ஷியலாக தலையை எந்தெந்த ஆங்கிளில் எப்படிலாம் காமிக்கிறேன் பாருங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தலையோட இன்னொரு கெட்டப் இருக்குல்ல, எங்கான வெர்ஷன் காமிக்கிறாங்களே, அதில் வந்து அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பயங்கரமாக தெரியுது, டிராஸ்டிக்காக இருக்குது. அவரோட ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ்லாம் காமிக்கும் போது அந்த பழைய பிஜிஎம் எல்லாம் போகிறது, வாலி படத்தோட பிஜிஎம் போகிறது. ஸோ இந்த ஒவ்வொரு பிஜிஎமும் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஓட உண்மையிலே சொல்கிறேன் பயங்கர ஒரு மாதிரி கூஸ்பம் மொமெண்ட் தாங்க. படம் வந்து இந்த 2 மணி நேரம் 19 நிமிஷம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கூஸ்பம் மொமெண்ட் தான் இருந்தது. ஸோ அதில் இன்டர்வல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் ஒன்று வரும். இது வந்து ஒரு ரிவீல் பண்ணுறது தான் ஓகேன்னு இருந்தாலும் வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அது ஒரு விஜயோட டைலாக் இன்னும் சொல்லலை. அந்த விஜயோட டைலாக் பார்க்காதவங்களுக்கு தெரியும், பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த ஒரு டைலாக் வந்து அவர் பேசுவார், அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. ஏன்னா தலை இந்த மாதிரி ஒரு டைலாக் பேசி முடிப்பார் அப்படின்ற மாதிரி இன்டர்வல் நான் எதிர்பார்க்கல.
எதிர்பார்க்கல. அது வந்து எனக்கு வந்து ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருந்தது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஓவராலாக இந்த குட் பேட் அக்லி ஆக்சுவலாக ஒரு ரிவ்யூ பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். அதை பார்ட்டாக ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அதுவே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹைப்பை வந்து கொடுக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்ன தோணுதோ, அதாவது அந்த படத்தை பார்த்து அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்களே, அது என்னென்ன தோணுச்சோ அது எல்லாமே உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக இந்த படத்தை நம்ம எப்படி சொல்கிறது, ப்ராக்டிக்கலாக இந்த சினிமா விமர்சனங்கள்லாம் பண்ணுவாங்களே, இது இப்படி இருந்தது, இது அப்படி இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்களே. ஸோ அவங்களோட சேனல்லாம் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த படத்தில் கதை என்னங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், போட்டு பொல பொலன்னு பொழந்து விட்டுருங்க. ஏன்னா இந்த படத்தில் வந்து கதை இல்லை. அது ஆக்சுவலாக கதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன கதை. அந்த கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இது வந்து எப்படி தெரியுமா, ஒரு மாஸ் எடிட், அஜித் படத்தோட ஒரு மாஸ் எடிட்லாம் போடுவாங்களே, அதாவது படம் அந்த அவரோட சாங்ஸு அவரோட ஸ்டில்ஸ் இதெல்லாம் வச்சு ஒரு மாசான பிஜிஎம் போட்டு ஒரு எடிட் பண்ணுவாங்களே, எடிட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்கு வந்து ஒரு எடிட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் வந்து ஆதிக் ரவிச்சந்தர் வந்து எடிட் பண்ணியிருக்காரு. அந்த மாசான தலையோட ஸ்டில்ஸு மாசான வீடியோ கிளிப்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு 2 மணி நேரம் 20 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஒரு எடிட் பண்ணி ஒரு மாசான ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காரு. ஏன்னா ஒரு இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா டேரக்டரே வந்து ஒரு இடத்துல அஜித் கூட பேசுவார். படமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இதாங்க பக்கா கமர்ஷியல் சினிமா. ஆக்சுவலாக கமர்ஷியல் சினிமானா என்னன்னு கேட்பாங்களா, இதுதான். அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேற எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு சுந்தர் சி படம்லாம் இருக்குல்ல, சுந்தர் சி படத்தில் வந்து நம்ம போயிட்டு பார்த்தீங்கன்னா என்னடா கதை இது இப்படி போயிட்டு இருக்கு, ஒரு மாதிரி இது நம்புற மாதிரியே இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க தோணும். ஆனால் அந்த படத்தில் நம்ம எதுவுமே யோசிக்க மாட்டோம். ஏன்னா ஃபன்னை வச்சு பார்த்தீங்கன்னா சுந்தர் சி வந்து ஓவராலாக அதை மறைச்சிருவார். பயங்கரமான கமர்ஷியல் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவார். ஸோ அதே மாதிரி தான் ஆதிக் ரவிச்சந்தர் வந்து பார்த்தீங்கன்னா மாசு வச்சு பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இடத்துலையும் எந்த இடத்துலையும் என்னடா இது வந்து ஒரு மாதிரி இல்லையே, கதை அந்தளவுக்கு ஏற்றுக்கிற மாதிரி இல்லையே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு இடத்துல கூட யோசிக்க தோணாது. ஏன்னா அடுத்தடுத்து அதாவது எப்படின்னா ஒவ்வொரு சீனாவே இவர் எடுத்திருக்காரு. இந்த சீனை பார்க்கும்போது தனியாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு ரிலீஸ் அவங்கள ஓட்டிட்டு இல்லை. ஸோ அப்போ ஒவ்வொரு சீனாவே நம்ம ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓவராலாக அவர் ஒவ்வொரு சீனையும் ரசிச்சு எடுத்திருக்காருன்னு சொன்னால அது வந்து படத்தில் பார்க்கும்போது எனக்கு கிளியராக தெரியுது. பக்கா ஃபேன் பாய் சம்பவங்க. ஃபேன் பாய் சம்பவம்னா இவர் தான். அதாவது எந்தெந்த படத்தெல்லாம் அஜித்தை ரசிச்சிருப்பாரோ அந்தந்த படத்தோட ரெஃபரன்ஸை வந்து கொண்டு வந்து இந்த படத்தை வந்து பயங்கரமாக தூக்கி அப்படியே நிப்பாட்டிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லணும். நிறைய அதாவது ஹார்ட்கோர் அஜித் ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்களே, அவங்க தேட்டர்லேயே பார்க்க முடிஞ்சுது. முடியல. ஆக்சுவலாக நான் தலை ஃபேன் தான் இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் நம்ம ரொம்ப தீவிரமானவங்களாக இருப்பாங்களே அவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி வேர்ட்ஸே இல்லை, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாமல் இருக்காங்க. சூப்பராக இருக்க படம். ஸோ இந்த மாதிரி ஒரு படத்தை தான் தலைக்கிட்ட வந்து நாங்கள் எதிர்பார்த்தோம். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணில் தண்ணி வருது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலாக ஒரு தலை படத்தை ரொம்ப நாள் கழிச்சு இந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கேட்கும் போது நல்லா இருக்கு. ஏன்னா பில்லா அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பயங்கரமான செலிப்ரேஷன் எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ அதுக்கடுத்து அந்த படங்களில் பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் இருந்தது இல்லைன்னு நான் சொல்லலை. இருந்தாலும் எப்படி சொல்கிறது, ரெண்டும் கட்டனாக இருக்கும். கதைக்குள்ளே எமோஷனலாக ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் எலிமெண்ட் கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. ஸோ அப்போ வந்து லாஜிக் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனலாகவே கொண்டு போகல. இந்த இடத்துல எமோஷனலாக வர சில சீன் கூட காமெடியாக வச்சிருப்பாரு. அதை பார்க்கும்போது நமக்கு ஃபன்னாக தான் இருக்கும். நான் அதான் சொல்கிறேன், இந்த படத்தில் வந்து எந்த அளவுக்கு மாஸ் இருக்கோ அதே மாதிரி ஃபன்னும் இதில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அர்ஜுன் தாஸ் அதாவது ஹீரோ வில்லன் இருக்காங்களே, இவங்க 2 பேரும் மாறி பேசிக்கிறது கலாச்சிக்கிறதே பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபன்னாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷாவோட கேரக்டர் இருக்குல்ல, அது இந்த கேரக்டர் வந்து பயங்கர இம்பார்ட்டண்டான ரோலா அவங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் இதில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லை. அதான் சொன்னல, எல்லாருமே வந்துட்டு சும்மா அவங்க ஒரு 4 டைலாக் பேசிட்டு போங்க அப்படின்ற மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த படமே பார்த்தீங்கன்னா அஜித்தோட அந்த மாஸ் எடிட்டை சுற்றி தான் இருக்குது. எடிட்டிங் செமையாக பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே எடிட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அஜித்தோட அந்த ஃபேஸ் ரிவீல் வரப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான எடிட்டாக இருந்தது. அதை பார்க்கும்போது என்னடா இது அப்படின்னு அங்கே உங்களுக்கு தோணும், இது படத்தோட இது மாதிரி எது சொல்ல நேம் வந்து ரிவீல் போடுவாங்களே அந்த இடத்துல வர மாதிரி இல்லை. ஒரு எடிட்டர் பயங்கரமாக அஜித்தோட ஃபேன் பாய் எடிட் பண்ண மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி தோணும். அது அந்த தேட்டத்தில் அந்த சீனை அந்த விஷுவலை பார்க்க சொல்ல எல்லாருக்குமே அது ஃபீல் ஆகும். ஏன்னா அது பண்ணதே பார்க்க ஃபேன் பாயில். ஸோ ரொம்ப பயங்கரமான ஃபேன் பாயாக இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஆதிக் ரவிச்சந்தர். அது வந்து க்ளீனாக தெரியுது. அவர் சொன்னார்ல, எனக்கு வந்து ஒரு கடவுளை பார்த்தா மாதிரி இருந்தது அஜித் சாரை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அப்படின்ற மாதிரி. அது உண்மைதாங்க, நம்ப முடியுது. ஆதிக் ரவிச்சந்தர் வந்து பார்த்தீங்கன்னா அஜித்தை பார்க்கும்போது கடவுளை பார்த்த மாதிரி தான் அவர் இருக்கும் அப்படின்றது கிளியராக புரிஞ்சிக்க முடியுது. எனிவேஸ், குட் பேட் அக்லி யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா இது வந்து மூவி ரிவ்யூன்னு அப்படின்னு சொல்லலாம். மூவி ரிவ்யூன்னு கூட வச்சுக்கோங்களேன். படம் பக்காவாக இருக்குது. தேட்டரில் போய் பார்க்க வேண்டிய படம். தயவு செஞ்சு இது ஓடிடியில் பார்த்துறாதீங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்காது. இது வந்து தேட்டரில் போயிட்டு அதுவும் எப்படி சொல்கிறது, ஒரு 3 நாளைக்குள்ள ஒரு 4 நாளைக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த க்ரௌடோட அந்த வைபோட இது வந்து வைபுக்கான ஒரு படம். பயங்கர வைப் மெட்டீரியல் இருக்க ஒரு படம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கதையை விட்டுட்டு ஃபுல்லாக ஒரு படத்தில் போயிட்டு ஒரு 2 ஹவர் பயங்கரமாக வைப் ஆகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு வர ஒரு படம் தான் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி. ஸோ குட் பேட் அக்லி எல்லாம் போய் தேட்டரில் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. அவன் சொல்லுவான் இந்த மாதிரி கதை அப்படி இருக்கு, கதை இல்லையே, என்ன இது நம்புற மாதிரி இல்லையா அப்படின்லாம் சொல்லுவான். அவனெல்லாம் காதை ஏற்றுக்கூடாது. ஏன்னா இந்த படம் கமர்ஷியல் படம். தேட்டரில் போய் பாருங்க, அவ்வளோ பேர் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் பார்த்துட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.